சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரணி பார்த்தோம்னா சண்முகத்துக்கு அப்படியே லாயர் மாதிரிக்கு ட்ரெஸ் பண்ணி விடவும் இதை பார்த்ததுமே அவங்க வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னல்ல படிக்காமையே நீ லாயர் ஆகிட்ட போலுக்கு அப்படிங்கவும் உடனே சண்முகம் சொல்கிறாங்க, ஆமாப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டான்னு சொன்னால் பரணி கேட்க மாட்டேங்கிறா, வாதாடும் போது இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் தான் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டு அவள் இப்படிலாம் செய்துட்டு அப்படிங்கவும் அதெல்லாம் சரிதான்ல, ஆனால் எப்படியாவது வாதாடி எடுத்து அறிவுலகனை நீ காப்பாற்றிடுவியா, ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றினா போருமா அப்படின்னு சொல்லவும் உடனே பரணி வைகுண்டத்தை திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாமா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நானும் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், சும்மா நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, அவர் ஜெயிச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தானே ஆசீர்வாதம் பண்ணி விடணும், நீங்களே இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் இப்படியாக்கும், சண்முகத்தை நீங்கள் யாருன்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கிட்டதுமே வைகுண்டம் பார்க்குறாங்க. என்ன பரணி நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தாக்கி ராத்திரியோட ராத்திரியே அவன் லாயருக்கு எல்லாம் படிச்சுட்டான் போலுக்கு அப்படிங்கும்போது இங்கே பாருங்க சண்முகத்தை இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க, அவனுடைய திறமையை நீங்கள் கோர்ட்டில் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். வா சண்முகம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை அழைச்சிட்டு பரணி வரவும் அப்போ வைகுண்டம் பார்க்குறாங்க, இது என்னது இவங்க ரெண்டு பேரும் போகிற போக்க பார்த்தாக்கி கண்டிப்பாக அந்த கேஸில் ஜெயிச்சிருவாங்க போலுக்க, சரி நம்ம பையன் எப்படி தான் வாதாடுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டாமா என்ன, வாங்க நம்மளாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி நேராக கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பாக்கியாவை தான் காட்டுறாங்க. இப்போ பாக்கியா சண்முகத்தை பார்த்ததுமே என்ன சண்முகம் என் கண்ணே பற்றும் போலும் போலுக்க, உங்கள் பாரு உனக்கு திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியா திருஷ்டி சுற்றி போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா அவங்க சண்முகம் பரணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படி நம்ம நேற்றுக்கு பேசின விஷயத்த உங்கள் அப்பா அந்த வைஜெயந்தி வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லவும் பரணி சொல்கிறாங்க, ஆமாம் சண்முகம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எப்படி எங்கள் அப்பாவை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோமா, நம்ம எதை சொல்கிறோமோ அதை தான் அவர் ஆப்போசிட்டாக பண்ணுவார், நீ தான் கோர்ட்டுக்கு அவரை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேல்ல, அதனால கண்டிப்பாக அவர் வருவார், வைஜெயந்தி மேடத்துக்கிட்ட போய் இந்த விஷயத்த யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னேன்ல, கண்டிப்பாக அவர் தெரியப்படுத்தியிருப்பார் அப்படிங்கவும் அதுக்கு தானே இதெல்லாம் நம்ம பண்ணினது, அவர் எப்படியாவது கோர்ட்டுக்கு வரவழைக்கணும், ஆனால் நேரடியாக போய் கூப்பிட்டாக்கி கண்டிப்பாக வரமாட்டாரா, அதனால தானே இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லவும் இப்படி அவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாக்கியா திருஷ்டி சுற்றி போடவும் அடுத்தது பார்த்தோம்னா கரெக்டாக அவங்க வைஜெயந்தி வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன சண்முகம் உன் மனசில் என்ன அப்படியே லாயர் ஆகிட்டோன்னு மனசில் நினைப்பா என்ன, உன் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அப்படிங்கும்போது உடனே சண்முகம் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மேடம் நீங்கள் என்ன இங்கே வருவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே சண்முகம் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா சொல்லி தான் இந்த மாதிரிக்கு வரவழைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாண்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கோமா. இப்போ வைஜெயந்தி சொல்கிறாங்க, நீ என்னதான் வாதாடுதுன்னு சொல்லிக்கிட்டு நான் பார்க்க வேண்டாமா, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, வாங்க மேடம் வாங்க, நான் என்ன வாதாடுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்ல, அது மட்டும் இல்லாமல் உங்களை அங்கே வரவழைக்கிறது தானே என்னுடைய திட்டமே அப்படின்னு சண்முகம் அந்த மெதுவாக சொல்லவும் அடுத்து சரி வாங்க டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சவுந்தரபாண்டி பாண்டியம்மாளும் வராங்க. இவரும் வந்துட்டாரா, எல்லாரும் வாங்க வாங்க உங்களுக்கெல்லாம் சரியான ஆப்பு வச்சிருக்கிறேன் உள்ளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பரணிக்கிட்ட சொல்லவும் பரணியும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரத்னாவை தான் காட்டுறாங்க. அப்போ அறிவுலகனை அழைச்சிட்டு வரவும் ரத்னா அவங்க அறிவுலகனை பார்த்ததுமே கண் கலங்குறாங்க. அறிவுலகா கண்டிப்பாக அண்ணன் ஒன்று எப்படியும் காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அறிவுலகன் ரத்னாட்ட சொல்கிறாங்க, ரத்னா நான் எனக்காக வெளியே வரணுமோ இல்லையோ அண்ணா உன்னுடைய நம்பிக்கையும் சரி, சண்முகம் என்னை காப்பாற்றுறதுக்காக அவன் படக்கூடிய கஷ்டங்களும் சரி, அதுக்காக கண்டிப்பாக நான் வெளியே வந்துடுவேன், அது மட்டும் இல்லாமல் நான் தான் தப்பே பண்ணலையே அப்படின்னு சொல்லும் போது அதனால கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், நீ அழாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரத்னாவும் நம்பிக்கையோடு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா கோர்ட்டுக்குள்ளே வந்ததுமே அப்போ நீதிபதி சிவனாண்டின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ சிவனாண்டி என்ன புதுசாக வந்திருக்க லாயரை வாதாடுறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சண்முகம் சொல்கிறாங்க, நான் ரெடியாக தான் இருக்கிறேன், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நீங்கள் ரெடியான்னு பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் ஓஹோ அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா அப்படின்னு சிவனாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது இவ்வளோ தூரம் பட்டப்படிப்பு படித்த லாயரே என்கிட்ட தோற்று தான் போவாங்க, ஆனால் நீ ஒன்றும் தெரியாதவன், நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறியா, பாரு இன்னைக்கு நான் உன்னை எந்த அளவுக்கு இந்த கோர்ட்டுக்குள்ளே வச்சு அவமானப்படுத்துகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வாதாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சண்முகம் வாதாடுறதுக்காக ஆரம்பிக்கவும் உடனே அவங்க வாதாடுறதுக்கு ஆரம்பிக்கும் போதே அவங்க தடுமாற ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு சிவனாண்டியும் வைஜெயந்தி அதுக்கப்புறமா சவுந்தரபாண்டி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ஆரம்பமே படம் அமர்க்காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கவும் அப்போ வைஜெயந்தி சொல்கிறாங்க, இவனே வாயை கொடுத்து
இந்த அளவுக்கு அசிங்கப்படணும்னு சொல்லிக்கிட்டு இவனே வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். இது என்ன பண்றதுக்கு தனக்கு தானே வச்சுக்கிட்டா ஆப்புன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான் போலுக்கு. இப்பவுமே வந்து இப்படி தடுமாறுதானே நீ எவ்வளவு தூரம் அசிங்கப்பட போறான் பாரு. அது மட்டும் இல்லாம சிவனாண்டி கேட்கிற கேள்விக்கு அவன் பதில் சொல்ல முடியாம திணற போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி வந்து கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த பத்திரமா சவுந்தரபாண்டி தான் காட்டுறாங்க. அப்ப பாண்டி மட்டும் சொல்றாங்க, அக்கா அங்க பாரு எப்படிலாம் தடுமாறுதான்னு, இப்ப பாரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து இவனை வெளியே தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் தடுமாறுறதை பார்த்துட்டு உடனே ரத்னா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பரணி அண்ணன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கும்போது, இங்கே பாருடி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன சண்முகம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீ நல்லா ஸ்ட்ராங்காக பேசு அப்படின்னு சொல்லவும், அப்போ சண்முகம் வந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறாங்க. எங்கள் அப்பா முருகனும் எங்கள் அம்மா சூடாமணியும் தான் வந்து எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க கண்ணை திறந்துக்கிட்டு கேஸை வந்து வாதாடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேஸை வந்து ஆரம்பிச்சதுமே சவுந்தரபாண்டியை தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன எதுக்காக விசாரிக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், அதுதானடா எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போ வைஜெயந்தி வந்து சவுந்தரபாண்டி திட்டுறாங்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு என்ன மேடம் தெரியும் என்ன விசாரிக்க போகிறான்னு, நானும் வந்து இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் வந்தேன், இவன் என்ன விசாரிக்கிறதுக்காக இவனை கூப்பிடுறான்னு அப்படிங்கும்போது அப்போ வைஜெயந்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவன் வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் சரிதான், நீங்கள் எதுக்குமே வந்து பதில் சொல்லிடாதீங்க, அதாவது அவனுக்கு சாதகமாக எந்த பதிலையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கும்போது, நானாவது அவனுக்கு சாதகமான பதில் சொல்றாவது. இப்ப பாருங்க நான் கேட்கிற கேள்வியில அவன் துண்டக்கானும் துணியை காணும்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓட போறான் பாருங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு அவங்க வரவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க அந்த கூண்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. அப்ப நீங்க தான் சவுந்தரபாண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னல சண்முகம் என்ன பத்தி இப்படி கேட்கிற அப்படிங்கும்போது, இங்க பாருங்க இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கவும், ஐயோ இவன் முழுசா இவன் லாயராகவே மாறிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சவுந்தரபாண்டியும் ஆமா நானா சவுந்தரபாண்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு விருமனை தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, விருமனா அவர் யார் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி கேட்கவும் உடனே வந்து அவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சண்முகம் கேட்கும்போது, ஆமா எனக்கு அப்படி ஒரு பேரே நான் கேள்விப்பட்டது கிடையாது, எனக்கு யாருன்னு தெரியாது அப்படிங்கவும், அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. அப்ப விருமனும் சவுந்தரபாண்டியும் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரிக்கு அதுல வந்து போட்டிருக்கவும் இதை பார்த்ததுமே சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு அவங்க வைஜெயந்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து சவுந்தரபாண்டி கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டி பதில் சொல்ல முடியாம திணற ஆரம்பிச்சிடவும் இதெல்லாம் பார்த்துட்டு நீதிபதி வந்து பரவாயில்லையே சண்முகம் இந்த அளவுக்கு வந்து வாதாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி சிவனாண்டி அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேஷை வர சொல்றாங்க. அப்போ வெங்கடேஷ்கிட்ட வந்து அவங்க சண்முகம் கேள்வி கேட்டுட்டு இருக்கவும் வெங்கடேஷ் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாலதிக்கும் அதாவது மாலதி வந்து ஒன் சைடாக தான் வந்து அறிவழகனை லவ் பண்ணாலே தவிர ஆனால் அறிவழகன் வந்து மாலதியை லவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாலதியோட அண்ணனை வரவழைக்கிறாங்க துரையை. அப்போ துரைக்கிட்டையும் வந்து சண்முகம் விசாரிக்கும் போது அப்போ வந்து அவங்களும் சொல்றாங்க, அதாவது மாலதி இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து வைஜெயந்தி மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்களுக்கு அதாவது சண்முகத்துக்கு தகுந்த மாதிரிக்கு அவங்க எல்லாத்தையும் சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே நீதிபதி வந்து இந்த கேஸ் சரியான முறையில் தான் போயிட்டு இருக்குது. அதாவது சண்முகம் வந்து பாயிண்டா எல்லா ஆதாரத்தையும் வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் வந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒண்ணுமே தெரியாத சண்முகம் இந்த அளவுக்கு ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தோம்னா வைஜெயந்தியும் சிவனாண்டியும் தான் காட்டுறாங்க. என்ன பண்றதுக்கு இவன் இந்த மாதிரிக்கு ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு ஆதாரத்தெல்லாம் நிரூபிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே வைஜெயந்தி வந்து சிவனாண்டியே பாக்குறாங்க. என்னையா அவன் இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான், நீ பேட்டுக்கு பேசாம அமைதியா இருக்கிற அப்படிங்கவும் அப்ப சிவனாண்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சண்முகம் இந்த அளவுக்கு கேள்வி மட்டும் இல்ல ஆதாரத்தையும் வச்சு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சவுந்தரபாண்டி வந்து வைஜெயந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மேடம் இந்த படிக்காத இந்த மளிகை கடைக்காரன் இப்படி கேள்விக்கு மேலே பாயிண்டாக எடுத்து விட்டுட்டு இருக்கிறான், இதை பார்த்தாலே வந்து அவ்வளோதான் போலுக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்க மாட்டியோ வாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் அடுத்து ரத்னா வந்து பரணியோட கையை பிடிக்கிறாங்க. பரணி அண்ணா இந்த மாதிரிக்கெலாம் பேசுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் இப்போ வைகுண்டமும் சொல்கிறாங்க, என்ன பரணி இது என் மகனா, இது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஒரு நாளுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து லாயராக மாதிரி பாயிண்டாலாம் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டமாக அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அதிர்ச்சி மட்டும் இல்லாமல் ஆச்சரியத்தோடு இருக்கிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வைஜெயந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கடைசியில் நிரூபிக்க போகிறாங்க.